குரு அதிசார பயிற்சியில் அடுத்தது மகர ராசி எப்படி இருக்கு பார்க்கலாம் சார். இவங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். அப்போ வருமானம் வந்தால் தானே செலவு. இவங்களுக்கு கடன் கிடையாது. இவங்களுக்கு பழைய கடனை அடைக்கிறதுக்கான நேரம் இப்போ. ஸோ அப்போ வருமானம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும். கடன் அடைச்சாதான் இவங்க நிம்மதியாக இருக்க முடியும். இவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் பண்ணக்கூடிய நேரம். ஸோ அவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரம். அருமையாக இருந்தது பாருங்க கேட்கறதுக்கே. மகர ராசிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருப்பாங்க மகர ராசி. சார் அவங்களுக்கான பரிகாரம் மட்டும் சொல்லுங்கள் சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பயிற்சி, அது ஒரு அருமையான பதிவுங்க. பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா, வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பாக. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாத்துறேன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்றது இந்த ராசியில பிறக்காதீங்க, இந்த ராசியில பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமா பார்க்க போறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறது சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்தில் இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில் மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31 டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமாக சிம்ம ராசியில் இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்தில் வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24 அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ளே வந்துடுவார் வக்கரமாகவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமாக இருக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன்,
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ம். அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல். கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா ம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ம். இந்த லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். ம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், வேண்டாம் சார். அடுத்தவங்களை பற்றி தப்பா பேச வேணாம். ஆமா. ஆனால் இந்த சனாதனத்தினோட ஸ்பெஷாலிட்டி, ஆனா அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமாம், இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ம். இப்போதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த ம். பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்காக சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. ம். குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசிலேருந்து ம். சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, ஓகே. இந்த 5 ராசிகளில் சூரியன் டிராவல் பண்ணும்போது, ம். குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகளில் டிராவல் பண்ணும்போது ம். குரு அதிசார பயிற்சி ஏற்படும். ம். அப்போ இப்போ வந்து கடகத்தில் இருக்காரு. ம். சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், ம். விருச்சிக ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ம். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் ட்ராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஆமாம். அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது. ஆமாம் சார். வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார். அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ். நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க. குரு அதிசார பயிற்சியில் அடுத்தது மகர ராசி எப்படி இருக்குது பார்க்கலாம் சார். மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் கிடைச்சா மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா நடிகர்கள் அந்த மாதிரி வராமையே போயிருக்காங்க. ஆமாம். இவங்களுக்கு கடந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய பிரேக் இன்னும் கிடைக்காம இருக்கு. அந்த மகர ராசிக்கு இப்பொழுது பிரேக் கிடைக்கக்கூடிய நேரம். இவங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். அப்போ வருமானம் வந்தால் தானே செலவு. இவங்களுக்கு கடன் கிடையாது. இவங்களுக்கு பழைய கடனை அடைக்கிறதுக்கான நேரம் இப்போ. ஸோ அப்போ வருமானம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும். கடன் அடைச்சாதான் இவங்க நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அந்த கடனை அடைப்பதற்கான வருமானத்தை தரக்கூடிய நேரம் இப்பொழுது இந்த குரு அதிசார பயிற்சி. ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். விரையாதிபதி 8க்கு போயிட்டு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானத்தை கொடுத்து கடனை அடைப்பதற்கும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வீட்டில் வந்து இந்த பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ ஆடு, மாடு, கோழி, யானையிலேருந்து எல்லாம் சேர்க்கலாம். ஒரு சின்ன கதை. நடிகர் திலகம் அவர் வந்து யானையை வந்து கிஃப்டாக கொடுத்தார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு, திருவானை கோயிலுக்கு. அந்த யானைக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த கோயில்காரங்க போய் சொன்னப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், அதை வேற கோயிலுக்கு கொடுக்கலாமாங்கிறது யோசிக்கிறேன்.
இவர் என்ன பண்ணிட்டார், பக்கத்தில் வந்து ஒரு 2 ஏக்கர் இடத்த வாங்கி கொடுத்து அங்கே ஒரு விவசாயியும் ஒரு ஆளை வேலைக்கு போட்டு அந்த பாகனுக்கு உண்டான சம்பளம், யானைக்கு உண்டான சாப்பாடு ப்ளஸ் இந்த விவசாயிக்கு உண்டான வருமானம் எல்லாமே அந்த இடத்துலேருந்து சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு இவர் சொந்தமாக இடமும் வாங்கி கொடுத்துட்டார். சூப்பர் இல்லை அது? எப்பேற்பட்ட மனசு எவ்வளோ! ஆமாம் சார். அவரு அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். கர்ணனா நடிச்சாரு, கர்ணனா வாழ்ந்தவர் அவர், ஆனா வெளியில தெரியல. ஸோ அந்த மாதிரி இவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு பெரிய லெவல் பண்ணக்கூடிய நேரம். ஸோ உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கிறனால அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரம். இவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். கடன் அடைச்சாலே சுப செலவு தான். ஆமா. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடம் கடனை வெற்றி கொள்ளும் நேரம். இந்த ஜோசியத்தை எப்படி படிக்கணுங்கிறது இதுதான். எல்லாரும் ஜோசியம் படிக்கலாம். ஆனா அந்த பலன் சொல்றது வந்து 6ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 6ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானம், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அந்த கடனால உங்களுக்கு எப்படி வெற்றி வரும்? கடன் அடைச்சாதானே. இப்போ நான் வந்து ஒரு எதிரியை வெல்லணும் அப்படின்னா, எதிரியை வென்றால் மட்டும்தான் எனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த கடனை வெல்வது இப்பொழுது. அந்த கடனை வெல்வதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு. அந்த கடனை வென்று செலவுகளை குறைத்து ஆரோக்கியத்தை வென்று இந்த சனி கொடுக்க வேண்டிய யோகத்தை இப்போ குரு சேர்த்து கொடுக்குறார். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய மொய் எழுத வேண்டிய நேரம் வருது. ஸோ தம்பி வீட்டில் கல்யாணம் நடந்ததுன்னா இவங்க தானே பண்ணணும். ஆமாம், இவங்க அது பண்ணுவாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். அது 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம். ஸோ தொழில் ரீதியாக ஆதாயத்தை பெறக்கூடிய நேரம். அதே சமயம் குரு எங்க பார்க்க போறாருன்னா, இவங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு. நிலபலன் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், நீங்க வந்து பெட் அனிமல்ஸ் வாங்கலாம். இப்போ இந்த பசுமாடு வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இந்த பசுமாடை வச்சு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ சூப்பரான டைம். ஸோ ரொம்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வருமானம் ஜாஸ்தியாகி கடன் அடையக்கூடிய நேரம். அருமையாக இருக்குது பாருங்கள் கேட்குறதுக்கே. மகர ராசிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருப்பாங்க மகர ராசி. சார் அவங்களுக்கான பரிகாரம் மட்டும் சொல்லுங்கள் சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் வைணவ ஸ்தலங்கள்லேயே நம்பர் 1 ஸ்தலம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் சட்டைமுனிநாதர், சட்டைமுடி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஜீவ சமாதி இருக்கு ஸ்ரீரங்கத்தில். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரதே இவங்களுக்கு உகந்த பரிகாரமாக இருக்கும். அந்த சட்டைமுனிநாதரை மட்டும் இல்லை, சித்தரை மட்டும் இல்லை, அந்த ஸ்ரீரங்கம் அரங்கனையும் சேர்த்து வழிபடணும். என்னைக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நம்ம வந்து நான் எங்கள் பெரியப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் சித்தப்பாவை பார்க்க போகிறேன். என்னோட சித்தப்பா கோயம்புத்தூரில் இருக்கார். போனால் கோயம்புத்தூரில் அவரை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது. அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி மருதமலைக்கு போகணும். இல்லாட்டி அந்த கோயம்புத்தூரில் கோணியம்மன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோணியம்மனை பார்த்துட்டு எங்கள் சித்தப்பாவை பார்க்கணும். இல்லை எங்கள் சித்தப்பாவை பார்த்துட்டு கோணியம்மன். ஏன்னா அந்த ஊர் தெய்வம் அது. அந்த தெய்வத்தையும் பார்க்கணும். அது மாதிரி இவங்க வந்து மகர ராசிக்காரங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டைமுனி சித்தரையும் வழிபடணும். அந்த ஊருக்கு தெய்வமான ஸ்ரீரங்கநாதரையும் ரங்கனையும் ரங்கமன்னாரையும் வணங்க வேண்டும். அங்கே தாயாரும் இருப்பார். ஆமாம். ஸோ தாயாரையும் சேர்த்து வணங்கினா வருமானத்துக்கு குறைச்சலே கிடையாது. அப்புறம் என்னங்க மகர ராசிலாம் உடனே கிளம்புங்க ஸ்ரீரங்கத்துக்கு. சட்டைமுனிநாதர் போய் பார்த்துட்டு வாங்க. கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் நல்லா சேவிச்சுட்டு வாங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு பெறும். ரொம்ப நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே
உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.